எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து இந்த மசால் வடை, பருப்பு வடை அது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அந்த மழை நேரத்துக்கெலாம் நல்லா செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். மெஷரிங் கப்பில் 1 கப்பு வந்து கடலைப்பருப்பு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க கழுவிட்டு. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழித்து அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுருங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டு அதை வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பருப்பு கடலைப்பருப்பு மட்டும் அரைக்காமல் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. 2 வெங்காயம் எடுத்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 4 எடுத்து அதையும் வந்து வெட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் ஒரு கிணத்துல எடுத்து வச்சுட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் எடுத்து அதில் போட்டுருங்க. வெங்காயம் நிறையா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து பதம். அந்த பதம் வர்ற அளவுக்கு வந்து நல்லா வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் போட்டு பரட்டி வச்சுக்கோங்க. பேனில் எண்ணெய் ஊற்றி கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சு கொதிக்க வைங்க. ஆவி வந்தோடனே சூடு ஏறினதுக்கப்புறம் அந்த வடையை கையில் தட்டி அதை எடுத்து அதில் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விட்டு இந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து அதை வந்து லேசாக வந்து அது எண்ணெயை வடிச்சிட்டு அப்படியே எடுத்து தோசைக்கல்லில் வச்சுருங்க. சின்ன சின்ன வடையாக போட்டிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நல்லா அது டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடும்போது. பெருசாக போட்டதுன்னா சாதத்துக்கு எடுத்து வச்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருங்க. நன்றி. இப்போ வந்து மரச்சீனி கிழங்குல வந்து ஒரு இனிப்பு ஸ்வீட் மாதிரி செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மரச்சீனி கிழங்கு எடுத்துகிட்டு நான் தோலை வந்து அந்த கத்தியால் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது துண்டு துண்டாக நல்லா வெட்டி எடுத்துகிட்டு அது தண்ணியில் கழுவிட்டு குக்கர் வந்து ஒரு 3 லிட்டர் குக்கரில் போட்டுட்டு தண்ணி வந்து ஒரு 200 ml கட்டு தண்ணியை ஊற்றிடுங்க. கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அந்த குக்கர் வந்து நல்லா ஆறி அதுக்கப்புறம் வந்து அதை திறந்து எடுத்துக்கோங்க. திறந்து எடுத்துகிட்டு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அவிச்சு வச்சு அந்த மரவள்ளி கிழங்கை எடுத்து அதில் போட்டுருங்க. மரச்சீனி கிழங்க. அதுக்கப்புறம் வந்து மெஷரிங் கப்பில் 1/2 கப்புக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து சீனி எடுத்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவை எவ்வளவோ அந்தளவுக்கு எடுத்து சீனி போட்டுக்கோங்க. இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இருந்தால் நாட்டு சர்க்கரை எடுத்து போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து அதை மிக்சியில் போட்டு வெட்டி போட்டுட்டு அதை ஒரு தடவை வந்து ஸ்பின் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காயில் இருக்கிற அந்த தேங்காய் துருவலை எடுத்து அதில் போட்டுருங்க. அந்த கடாயில் அதை நல்லா கிண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டில் வச்சு ஸ்பூனை போட்டு சின்ன குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கும் உடம்பு நல்லா இருந்தால் சாப்பிடுங்க. நன்றி.